ஜென்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர் வருகின்ற தமிழ் புத்தாண்டினுடைய பலன், அதாவது பராபவ வருடம் என்று தமிழ் வருஷம் பிறக்கப் போகிறது. பராபவம் என்றால் அதாவது ஆணவத்தை அழித்துவிட்டு நமக்கு ஒரு சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியது அந்த வெண்பானுடைய பொருள். அதாவது பராபவம் என்றால் ஹியூமிலியேஷன், தட் இஸ் டிபீட். அதாவது ஈகோ ஓவர் கம் பண்ணி நம்மளை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லெவல் கொடுக்கக்கூடியதுன்றது பராபவம். இப்போ உலக இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த போர்கள் இதெல்லாம் ஒரு வகையான, அதுக்கு தான் பராபவ வருடம் என்ற பொருள் வருகிறது. சரி, பராபவ வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு எப்படி நமக்கு ஏப்ரல் 14 12 ராசிகளுக்கு எத்தகைய அதிருஷ்டத்தை தரப்போகிறது? ஏன்னா வருடத்தை பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். 60 வருஷங்களில் இந்த 40வது வருடமாக வரக்கூடியதுதான் பராபவ வருடம். அப்போ பராபவ வருடம் என்றது வரும்போது ஒரு போட்டி என்றது இருக்கும் என்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு போட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யுத்தங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. இதில் யாரோ ஒருத்தருக்கு வெற்றி தோல்வி என்பது இருக்கும். அதாவது ஒருத்தர் அங்கே அவமானப்படுவார். அதுதான் பராபவ வருடம் என்பது. 12 ராசிகளுக்கு இந்த பராபவ வருடம் எத்தகைய நன்மைகள் தரப்போகிறது இப்படிதான் நம்ம பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி வரை 12 ராசிகளுக்கு 27 நட்சத்திரங்களுக்கு பராபவ வருடம் என்ன கொடுக்க போகிறது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நட்சத்திர இயக்கம், நவக்கிரக மண்டலம், மனித இயல்பு, தெய்வத்தினுடைய அருள், இந்த 4 ஒன்றோட ஒன்று இணைந்தவை. உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் கிரகங்களின் நகர்வு என்பது மிக முக்கியமானது. சனி பகவான் உத்திராட்டாதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்திருக்கிறாரு. இயற்கையாகவே பாவக்கிரகமாக கருதப்படக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது நீதிமானாக அவர் இருக்கிறதுனால நிச்சயமான தண்டனைகள் உறுதியே இந்த உலகத்தில் நடக்கும் என்றது. காலபுருஷ தத்துவ ராசிக்கு 10ஆம் வீடாகிய கர்மஸ்தானம், 11ஆம் வீடாகிய லாபஸ்தானம், 12ஆம் வீடாகிய விரயஸ்தானம், இந்த 3 ராசிகளில் 30 வருஷங்களுக்கு ஒரு சமயம் சனி சஞ்சாரம் பண்ணும்போது உலகத்தில் அழிவு என்பது ஏற்படும் என்றது முன்கூட்டியாக நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்டது. அந்த காலக்க கணக்குகளை யாரால மாற்ற இயலாது. கர்மஸ்தானத்துக்கு வரும்போது தான் நமக்கு மகரத்தில் சனி பகவான் கால் எடுத்து வைக்கும் போது தான் நமக்கு கொரோனா என்ற பெருந்தொற்று உலகத்துக்கு வந்திருக்கிறது. அதே சனி பகவான் 2.5 ஆண்டு கடந்து அடுத்து 2.5 ஆண்டு கும்பத்தில் இருக்கும்போது தொடர்ந்து நமக்கு கொரோனா பாதிப்பு இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வார்கள், ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த சனி பகவான் அந்த 2.5 ஆண்டு கலந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் வீடு, அதுதான் நமக்கு பிரளயஸ்தானம்னு சொல்லுவார்கள். அதனாலதான் மேனம் என்றது கொடுக்கப்பட்டது. காலபுருஷ தத்துவராசிக்கு 12ஆம் வீடு மீனமாக வருகிறது. மீனம் என்றால் ஜலப்பிரளயத்தால், அதாவது பகவான் பிரளயம் ஏற்படும் போது, ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை அல்லவா. 6 சாஸ்திரங்களில் ஒன்றாகிய ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை. ஆக இவங்க சூரிய சந்திராதி கிரகங்கள் இல்லாமல் இந்த பூ உலகத்தில் எதுவும் நடக்காது. காரணம் என்றால் சூரியன் சந்திரன் இல்லாத பூமி இல்லை. ஆக சந்திரன் சூரியனுக்கு உட்பட்ட எல்லா ஜீவராசிகள், இந்த பூமி மேல வாழ்கின்ற சமஸ்த ஜீவராசிகள் இந்த சூரிய சந்திராதி கிரகங்களுடைய கீழே தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஆத்மகாரகனாகிய சூரியன், மனசுக்கு அதிபதியாகிய சந்திரன் அல்லது உடலுக்கு அதிபதியாகிய சந்திரன், இந்த 2 பேர் இயக்கம் என்பது தான் இந்த உலகமே. இதில் மற்ற கிரகங்கள் என்பது
ஏன்னா இயற்கையின் 2 கண்களாக சூரிய சந்திராதி கிரகங்கள் வரும்போது மற்ற கிரகங்கள் அந்தந்த ஒரு மனிதன் ஒரு ஆத்மா இருக்கிறது, அந்த ஆத்மாவுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு உடல் வேணும், உடலுக்காக சந்திரன் வருகிறார், அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு செவ்வாய் வருகிறார், அதுக்கு ஒரு புத்தி வேணும், அதுக்கு புதன் வருகிறார், அதுக்கு ஒரு இன்பம் வேணும், சுக்கிரன் வருகிறார், அதுக்கு ஒரு ஆசைகளை தோண்டப்பட வேண்டும், அதுக்கு ஒரு ராகு வருகிறார், இந்த வாழ்க்கையில என்ன இருக்கிறது என்ற வைராக்கியம் வேணும், அதுக்கு ஒரு கேத்து வருகிறார், இதுக்கு ஒரு அறிவு வேணும், அதனால்தான் குரு வருகிறார். இந்த மாதிரி நவக்கோள்கள் 12 ராசிகள் அமர்ந்து 20 நட்சத்திரங்களில் அமர்ந்து 108 பாதங்களில் இருக்கிறது என்பதுதான் அஷ்டோத்தர சதநாமாவளியாக 108 நாமங்களாக இறைவனை நாம் பார்க்கின்றோம், பாராயணம் செய்கின்றோம். இதுக்கு என்ன காரணம்னா எல்லாம் காலக்கணக்கு. இந்த காலக்கணக்கு யாரு அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய கணக்கு. நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சஹசிரநாம்னே புருஷாய் சாஸ்வதே சஹசிர கோடி யுகதாரிணே நமக. யுகங்கள் கடந்தாலும் கூட எல்லா காலக்கணக்கு தான். அந்த ஒரு காலஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சூரிய சந்திராதிகளை நாமும் வணங்குகிறோம். ஆக இந்த பராபவ வருடம் என்பது 60 ஆண்டுகள் 60 வருஷங்களில் 40வது வருடமாக வருகிறது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பராபவங்களை கொடுக்கக்கூடியது. பராபவ வருடம் என்றால் நாம் ஏற்கனவே குரோதி வருடம் இது போன்ற வருடங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். வெம்பா ஒருபாடு, அதாவது வெம்பா நமக்கு இடைக்கால சித்தர் சொல்லியிருந்தாலும் கூட அந்த வருஷத்தினுடைய பதத்திலேயே நமக்கு மீனிங் வந்துடும். குரோதி வருடம் என்றால் குரோதம் தலை விரித்தாடும். பராபவ வருடம் என்றால் ஒவ்வொரு இடத்துல பராபவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆக வருடம் பூரா இப்படியே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கு வரும். 12 ராசிகள், சில ராசிகளுக்கு பராபவம் ஏற்படலாம், பல ராசிகளுக்கு அந்த பராபவத்தை தாண்டி அவங்க இறை உணர்வோடு செயல்படலாம். இது போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆக இந்த பராபவ வருடம் என்பது நமக்கு ஒரு ஆணவத்தை அழித்து ஒரு ஏமாற்றத்தை நமக்கு ஒரு எல்லாம் இருக்கும் என்ற ஒரு ஈகோ, அந்த ஈகோன்னு ஓவர் கம்மிங் ஈகோ பண்ணக்கூடிய ஒரு சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அதனுடைய மீனிங். ஆக 12 ராசிகளுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது என்றது நாம் பார்க்கலாம். புத்தாண்டில் கும்பராசி அன்பர்களுக்கு எத்தகையான மகத்தான யோகங்கள் இருக்கிறது, எந்தெந்த விஷயங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும், எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது, ஒரு அலசல். கும்பராசி அன்பர்கள் 7.5 சனி பிடியில் குடும்ப சனியாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக பயங்கரமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் மிகையாகாது. காரணம் என்றால் 7.5 பிடியில் சிக்கினதுக்கு அப்புறம் ஜென்ம சனியில பாடாப்படுத்தப்படுத்திருக்குது. சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் கடந்த 2 ஆண்டு காலமாக என்ன நினைச்சாலும் எதிர்வினையாக மாறிவிட்டது. சொந்தமாக நினைச்சவங்க பகையாக மாறிவிட்டார்கள். எது தொட்டாலும் தொலைந்து விட்டது. ஆக நிம்மதென்றது இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் மிகையாகாது. சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனை, லக்னத்திலேயே அதாவது ராசிலேயே ராகு அமர்றதுனால எதிர்பாராத வினைகள், எதிர்பாராத பிரச்சனைகள், பழகின இடத்துல பல தொந்தரவுகள், இது போன்ற ஏராளமாக சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஏராளமான துன்பங்கள், துயரங்கள் நீங்கள் மனதளவில் பற்றி கொண்டு இருக்கிற என்றால் அந்த வலிகள் உங்களால் யாரால் சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது, பட்டவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி என்றது. அந்த வகையில் கும்பராசன் மேலே ஏராளமான துன்ப துயரங்களை சுமந்து கொண்டு செல்கிறீர்கள் என்றாலோ எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இப்போ நமக்கு சரி குடும்ப சனி வந்துச்சுன்னு சனி பகவான் 2 ஆண்டுக்கு அப்புறம் நம்மளை விட்டுடுறாரு கும்பராசி அப்படின்னு நினச்சிக்கிட்டாலும் அங்கே மறுபடியும் பாம்பு கிரகங்களாகிய ராகு அமர்ந்திருக்கிறது. 7 கேத்து சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறது. ஸோ ராகு கேத்துக்கள் என்றது ஒரு பாம்பு வலயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்துடும். அதாவது ஒரு பகைவர்கள் நடுவில் நீங்கள் இருந்து எந்த காரியங்களும் செயல்படாத முட்டுக்கட்டை போன்ற எது நினைச்சாலும் நடக்க முடியாத. ஏன்னா பாம்பு கிரகங்கள் அல்லவா, நல்லா பழகினவன் எதிரியாக மாறிடுவான். ஏன்னா இது தேலு சின்னது தான் இருந்தாலும் கொட்டினதுக்கு அப்புறம் வேகமாக எகிரும். நன்மை பயக்கிறதுக்கு டைம் தேவை. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால கடந்த
ஒரு சில மாதங்களாக நீங்கள் அந்த பாதிப்புலேருந்து சற்று ஒரு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குதுன்னு சொல்ல. முழுமையாக ரிலீஃப் இல்லை. ஏன்னா நீங்கள் கடந்த 2.5 ஆண்டு காலமாக படாத துன்பங்களை பட்டிருக்கிறது அந்த மாற்று கருத்து இல்லை. இது என்னன்னா பேச்சிலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா 2ஆம் வீட்டில் சனி, குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குது. காசு வந்தால் தண்ணிமா செலவாயிடும். பொதுவாக ஜோதிடத்தில் என்ன சொல்லுவார், 2ல் சனி இருந்தால் பணம் தங்காது. கோச்சார ரீதியாக உங்கள் ராசிநாதனே போய் 2ல் உட்காந்துருக்கிறாரு. லக்னத்திலும் ராசியில் வந்து ராகம் வந்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு பாவக்கிரகங்களை சொல்லல நீங்கள் இருக்கிறதுனால பாவர்கள் நடுவில் நீங்கள் இருக்கிற மாதிரி, கெட்டவங்க நடுவில் நல்லவன் எப்படி வாழ முடியாது இல்லையா? பல தொந்தரவுகளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி இருக்குது கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை. கடந்த 2.5 ஆண்டு காலம் அனுபவித்துட்டு வந்துட்டாங்க. இப்போ குரு மாறுறாரு, அந்த குரு பார்வை போய் விடுகிறது. அதனால தான் ஜனவரிக்கு ஜூனுக்கு அப்புறம் பயங்கரமான குழப்பங்கள் வரும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்பது அவசியம். இது என்ன புதுசாக மறுபடியும் குண்டு தூக்கு போடுறீங்க சுவாமி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதாவது வந்து ராசிக்கு வந்து 2-11 கூடிய குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல போகும்போது, 6 இடம் வந்து சத்ரு ரோக ருணஸ்தானம், வம்பு எதிர்கள் ஸ்தானம். அது அந்த இடத்துல போய் குரு மறைகிறாரு. ஜென்ரலாக குரு 6ல் வந்த ஊருக்கு பகையான்னு சொல்லுவார்கள். அந்த இடத்துல போய் 6 உச்சம் பெறுகிறார். ஸோ வலிவு அடைகிறது. ஸோ அதனால தான் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள், சம்பந்தம் இல்லாத தொந்தரவுகள். அதனால தான் நீங்கள் அதிகமாக கடன்களை வாங்கி உங்களுக்கு வந்து செய்யும்போது சில வேலைகள் உங்களுக்கு நன்மைகளை பயக்கும். ஏன்னா 6ல் குரு வரதுனால தான் கடன்கள் வாங்கினா கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவது. அதனால தான் 6ல் குரு வரதுனால எதிரிகள், பகைகள் இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும். 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுவதனால அடங்கா எதிர்களை போல வருவார்கள். அதனால இதெல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஏன்னா 7.5 இன்னும் முடிவில்லாத காரணத்தினால் சனி பகவான் ராசிநாதன் நிச்சயமாக சோதித்து பார்ப்பார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆக அவருடைய இதில் வந்து நீதிமானாக இருக்கிறதுனால, ராசிநாதனாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு வேதனைகளை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவன் வந்து ஒரு மனுஷனாக உருவாக்குவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கர்மானுபவங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ராசியில் கும்பராசி வந்துடுது. அதனால தான் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால. ஆனால் பார்வை பலத்தால் மிக நன்மைகள் நடக்கும். ஏன்னா இப்போ 6ல் இருக்கிறதுனால 10ஆம் வீடு உங்கள் தொழில் ஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு. அதனால தான் 6ல் பகை வரும்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். நீங்கள் பதவிகள் கொடுக்கக்கூடிய நிலைகள், நல்ல பதவிகள் கொடுத்த மாதிரி கொடுக்கும். ஆனால் எதிரிகள் உருவாகுவார்கள். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 10ஆம் இடத்துல பார்க்கறதுனால தான் மேன்மை ஆன ஒரு நிலைகள், வேலை செய்கிற இடத்துல, உத்தியோகத்தில் நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும், ப்ரைவேட் வேலையில் இருந்தாலும், ஐடி ஃபீல்டில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் வேலைகளில் வந்து நல்ல உயிரை கொடுக்கக்கூடிய நிலை. குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுல குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்திருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அடங்கிவிடும். அதே நேரத்தில் 6ல் இருக்கின்ற குருநாதர் வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டுன்னு அதாவது 12ஆம் வீட்டு விரயத்தனம் பார்க்குறாரு. எவ்வளோதான் பணம் வாங்கினாலும் விரை செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் அடுக்காக. அதனால தான் 6ல் இருக்கின்ற குரு 12ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். சிறியதளவு கடன்கள் வாங்கி தொழில் செய்கிறது அல்லது கடன்கள் வாங்கி மற்ற தொழில்கள் மேற்கொள்வது என்பது உங்களுக்கு நன்மைகள் தரதாக இருக்கும். ஆக கும்பராசி நம்மளை பொறுத்தவரை மிகுந்த ஜாகிரத்தோடு இந்த குரு பயிற்சியில் இருக்கும்போது மிக நன்மைகள். அதே போல மறுபடியும் குரு பகவான் வக்ர அதிசாரமாக சிம்மத்துக்கு செல்லும் போது கூட உங்கள் ராசியை பார்க்குறாரு. அது டிசம்பர் வரை உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கொடுக்காது. ஜூன்லேருந்து ஒரு 2-3 மாதத்துக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓரளவுக்கு சற்று கவனமாக நீங்கள் மேற்கொள்வதனால தான் முதல்லையே நீங்கள் வந்து அதுக்கான தயார் நிலையில் நீங்கள் இருக்கிறதுனால அந்த குடும்பத்து சனியாக வர்றதுனால குடும்பத்தில் பிளவுகள் ஏற்படும். அண்ணன் தம்பி சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அனைத்து நீங்கிவிடும். அதனால இந்த பத்திரகாளி அம்மனை வழிபடுவது என்பது, நாக தேவதைகள் வழிபடுவது என்பது, ராகு இருக்கிறதுனால ராகு காயத்ரி படிக்கிறது என்பது, லக்ன ராசிலேயே ராகு அமர்வதனால பக்தி மார்க்கத்தின் வழிபாடுகள் இருக்கிறது என்றது, குலதெய்வத்தினோட கோயிலில் மக்கரம் கும்பம் என்றது வந்து குலதெய்வம் கோயில் அதிகமாக அனுகூலம் தரக்கூடிய ராசிகள். ஏன்னா சனி பகவான் கூடிய ராசிகள். ஸோ அது வந்து பர்டிகுலர்லி குலதெய்வங்களை பிரதிபலிக்கக்கூடியது. அதனால தான் நீங்கள் காலபுருஷ தத்துவ ராசி கூட 10ஆம் வீடு வந்து மக்கர ராசியாக வர்றதுனால முதல்ல வந்து மேஷத்தில் பிறந்தவங்க அல்லது உங்களுக்கு 10ஆம் வீடு மக்கரத்துலேயும் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே குலதெய்வத்தினோட அருள் என்பது அவசியம். ஆக குலதெய்வத்தை வழியிலேருந்து உங்களுக்கு எந்த விதமான சாபங்கள் இருக்கக்கூடாது. குலதெய்வத்தை வழியிலேருந்து ஏதோ குலதெய்வத்தினுடைய குற்றமோ அல்லது தெய்வ குற்றங்களோ அல்லது ஒரு குலதெய்வ சாபங்கள் இது போன்றது இருக்கும்போது, பெரியவங்களுடைய சாபங்கள் இருக்கும்போது, இது என்னங்க பெரியவங்க சாபம்னா நீங்கள் நிறைய பேர் வந்து இப்போ பெரியவங்களை அரவணிக்கிறது இல்லை. அவங்க வயசு முதிர்ந்ததுக்கு பிறகு ரொம்ப மனசு நொந்தி அவங்க சொல்லக்கூடிய சொற்கள் என்பதை சாபங்களை மாறும். அதுதான் நம்ம வந்து
பெரியவங்களோட சாபம். அதாவது இப்போ நீங்கள் அரவணைக்கல, அவங்களுக்கு அந்த வயசில் வந்து சாப்பாடு போடலை அப்பா அம்மாக்கனே வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ எல்லாம் ஆசிரமங்களை இதெல்லாம் வந்துச்சு இல்லையா, ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் வந்துச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் வேலைகள் எல்லாம் நிறைய பண்ணுறவங்க உண்டு. மாதா பிதா குருதெய்வன்ற கிரமத்தினை எப்பயுமே நீங்கள் விடக்கூடாது. எந்த காலகட்டத்தில் எங்கே போனாலும் சரி, கண்கள் அங்கே இருக்கிறது, காதுகள் அங்கே இருக்கிறது, எதுவும் மாறவில்லை. ஆக இந்த ஒரு மாயை உலகத்தை பார்த்து நீங்கள் பிரமித்து விட்டு ஏதோ இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் போய் மறுபடியும் வேதனைப்படணும், போன இடத்துக்கு தான் வரணும். அதுதான் உண்மையான. அதனால தான் உலகம் என்றது ஒரு போலி தோற்றம் அல்லவா. இந்த போலி தோற்றத்தில் எதுவும் வந்து நிலையானது இல்லை. அதனால தான் நீங்கள் நிலையாக இருக்கிறதுன்றது வந்து எப்போவுமே நிலையாக இருக்கும். சூரியன் வரார் காலையில், அது நிலையாக தான் இருக்குது. சந்திரன் வரார், நிலையாக இருக்குது. இந்த மாதிரி எது உண்மை எது பொய் என்றதை நீங்கள் அறிந்து கொண்டாலே உங்களுக்கு வந்து ஆக இந்த பெரியவங்களை அரவணைக்காத போது ஏற்படக்கூடிய சாபங்கள், ஏன்னா அவங்கள கண்டுக்காம சாப்பாடு போடாமல் அப்போதைக்கு நீங்கள் வந்து நல்லா இருக்கிற மாதிரி காட்டும். ஆனால் போக போக உங்கள் தலைமுறைகளை தாக்கக்கூடியது ஒமென் கர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால இதெல்லாம் வந்து டைட்டி கர்சஸ், ஃபேமிலி டைட்டி கர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, குலதெய்வத்தினுடைய சாபங்கள். இதெல்லாம் வந்து லேச மாத்திரத்தில் விடக்கூடிய விஷயங்கள் அல்லவா. இது வந்து நீங்கள் வந்து வெளியேடுத்தனமோ 2-3 வருஷம் பண்ணி விட்டுட்டா அது 2-3 தலைமுறைகளான 60 வருஷத்துக்கு பாதிப்பு கொடுக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஊரில் பெரிய பெரிய பணக்காரனாக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் காலப்போக்கில் காணாமல் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் யார் புதுசாக வருவாங்க, அவங்களுக்கு யோகங்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய எல்லாம் இந்த காலச்சக்கரத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் நன்றாக பர்டிகுலர்லி கும்பராசி அன்பர்களுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா சனி பகவான் ராசிநாதனர்கள் சின்ன வயசுலேருந்து பட்டி தான் வருவாங்க அவங்க. ஸோ எல்லா விஷயங்களும் நிச்சயமாக அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மேற்கொண்டு அது மேன்மைப்படுத்துறதுக்கு உண்டாகின என்ன வழி அப்படின்றது நீங்கள் பார்த்து கொண்டாலே மிக நன்மைகள் பைக்கும். ஆக இந்த பராபவ புத்தாண்டுல ஏற்கனவே பராபவங்களை பட்டிட்டீங்க, இனி என்னத்தை போய் இப்போ மறுபடியும் பராபவங்களை படுறதுக்கு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இங்கே வந்து 7:30 முடியாதனால மேலும் மேலும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். 7:30 என்னங்க பயம் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ராசிநாதன் சிரமம் கொடுக்க மாட்டார்னு நீங்கள் நினைக்கப்படாது. ஏன்னா சனி பகவான் ராசியில் பிறந்தால் அதிகமான லோடு இருக்குமான்னு அர்த்தம். மகர ராசியில் கும்பராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்கன்னா பிறக்கும் போதே லோடு அதிகமாயிரும். அப்போ தான் அந்த ராசியில் பிறப்பான். அதனால தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகிறது. ஆக வழிபாடுகள் மூலமாக உங்களுடைய 7:30 தாக்கத்தையும் குரு பகவானுடைய தாக்கத்தையும் குறைத்து கொள்ளுங்கள். 2-11 கூடையவனாக வர்றதுனால தனாதிபதி 6ல் மறையிறான், பணமும் வந்து மறையுது, பகைகள் சம்பந்தம் இல்லாத எதிர்கள்கிட்ட போய் சிக்கிக்குது. 11 கூடிய லாபாதிபதியும் போயிடான், தொழிலில் வருமானம் வரதானே எதிர்பார்க்கும் போது நாளைக்கு பணம் வரும்னு எதிர்பார்க்கும் போது இந்த பணம் போய் எதிர்க்க இடத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கும். ஆக மிக கவனமாக செயல்பட வேண்டியது, பேச்சில் கவனமாக இருக்க வேண்டியது என்பது அவசியமாகிறது. நீங்கள் கான்ஷியஸாக நீங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு நல்லா போயிட்டே இருங்கன்னா, பிகாஸ் யூ காட் எவ்ரிதிங், ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ தி டைம், because of the people. So every way you had great experience, so that you should not supposed to be do any wrong things, because Saturn already has given great lessons to you. So you should not worry about all those things. So time நல்லா இது பண்ணுங்க, ரெமடியல் மெஜர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, வழிபாடுகள் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த தாக்கத்திலிருந்து நிச்சயமாக நீங்கள் நன்மை பெறுவீர்கள். சர்வேஜன சுகினோ பவந்து.